ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். இந்த கடல் தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அதுல எப்படி அவ்வளோ உப்பு இருக்கு அப்படின்றதுக்கு ஃபேண்டசியா நிறைய கதைகள் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ஸ்டோரி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும். இந்த கடல், உப்பு இதெல்லாம் தாண்டி ஒரு சிறிய ஒரு மேஜிக் விஷயமும் இதுக்குள்ள வந்து இருக்குது. இது பேசிக்கா வந்து ஒரு மித்தாலஜி தான். நடந்துச்சா நடக்கலான்றது யாருக்குமே தெரியாது. நடந்திருக்கு அப்படின்னு நம்பிட்டு இந்த கதையை வந்து கேட்க ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பார்க்க ஆரம்பிச்சலாமா? இந்த கதையில வர்ற பேர் எல்லாமே கொஞ்சம் அந்த ஸ்பானிஷ், பிரெஞ்சு அந்த ஒரு இடத்துல இருந்து டிரைவ் பண்ணப்பட்ட பெயர்கள், ஆர் அந்த மைத்தாலஜில இருந்து சொல்லப்படுற கதை அப்படின்றதுனால பேர்லாம் ஒரு மாதிரி மார்க்கமா தான் இருக்கும். அப்பப்போ நான் மறந்துட்டேன்னா கோச்சுக்காதீங்க. ஓகே, வாய்னமொயினன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான ஒரு பொயட்டு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல கவிஞர், போயிட்டு ஒன்று தானே, நல்ல ஒரு ஒரு வைஸ் பர்சன் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கடல் அலையில மாட்டி ஒரு 8-9 நாள் தத்தளிச்சு ஒரு ஐலாண்ட் கிட்ட கரை ஒதுங்குறாரு. அந்த ஐலாண்டோட பேரு தான் பொஜோலா. இப்போ அந்த பொஜோலா ஐலாண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப இருட்டடிச்ச மாதிரி, ரொம்ப வந்து இந்த வெளிச்சமே இல்ல, சுத்தியும் இருட்டு கருகுமுன்னு தான் இருக்குது. அங்க இவர் ஆல்ரெடி ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகி ரொம்ப லைட்டா அடியெல்லாம் பட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு அப்படி. சோ இவரு என்னடா இங்க வந்து மாட்டிடுமேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு பெண்மணி வந்து ஹெல்ப் பண்றாங்க. யாரா அந்த பெண்மணி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பேரு லோஹி. சோ அந்த பெண்மணி தான் அந்த பொஜோலா ஐலாண்டோடைய ஒரு ராணினே வச்சுக்கலாம். பேசிக்கா அவங்க ஒரு மந்திரவாதி, அதாவது சூனியக்காரி. சோ அந்த சூனியக்காரி என்ன பண்றாங்க, நம்மளுடைய வாய்னமொயினனை கூட்டு போயிட்டு அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகள், அவருக்கு தேவையான அந்த சாப்பாடு வசதிகள் அதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவரை நல்லா பாத்துக்கிறாங்க. பாத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வாய்னமொயினனும் வந்துட்டு ஒரு மாதிரி ரெடியாகி, ஓகே தேங்க்யூ சோ மச், நான் வரட்டுங்களா அப்படின்னு ஒரு வணக்கம் போடும்போது இந்த லோஹி என்ன பண்றாங்கன்னா, அப்படிலாம் போக முடியாது, உன்னை நான் வந்து சரி பண்ணி குணப்படுத்தினேன்ல, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இங்க இருந்து போனோம் அப்படின்னு சொல்றாங்க. வாய்னமொயினனுக்கு சரி ஓகே, காசு போனாதான் வேணும் போல, நம்ம ஏதாவது பார்த்து பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சா, அதெல்லாம் இல்லப்பா, எனக்கு வந்து நீ ஒரு பொருளை வந்து நீ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, என்ன பொருள், தங்கமா வைரமா இல்ல வேற ஏதாவது ரூபி கற்களா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் எதுவுமே இல்ல, எனக்கு ஷாம்போ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொருள் வேணும். இவர் உடனே ஷாக் ஆயிடுறாரு, ஷாம்போவா அப்படின்னு. அது என்னடா ஷாம்போ அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிஜ லைஃப்ல ஒரு பையன் வந்துட்டு உங்கள்ட்ட வந்து எனக்கு ரியல் பென்டன் வாட்ச் வேணும் அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும், அழுத்துனா ஏரியானாலாம் மாறணும் அப்படின்னு. என்னப்பா அதெல்லாம் வந்துட்டு பாசிபிளா அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையில வந்துட்டு வாய்னமொயினனுக்கு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த ஷாம்போ அப்படின்றது என்ன மாதிரி ஒரு பொருள்னா, பேசிக்கா அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு பொருள். அதுல நீங்க எதை வந்துட்டு நினைக்கிறீங்களோ, எதை வந்துட்டு வேண்டுறீங்களோ அது வந்து அன்லிமிட்டடா கிடைக்கும். அந்த பாக்ஸ்ல இருந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும், ஒரு சுரபி மாதிரி. சோ அப்படிப்பட்ட ஒரு பாக்ஸ் தான் இந்த சூனியக்காரி வந்து கேட்டிருக்கா. அப்படி நம்ம வாய்னமொயினனுக்கு ஒரே ஷாக்கு, ஏங்க நான் எங்க அதெல்லாம் போய் பண்றது அப்படின்னு எனக்கு தெரியாது, நீ அதை எனக்கு கொடுத்துட்டு இங்க இருந்து போ, இல்லன்னா நீ காலத்துக்கும் இந்த ஐலாண்ட்ல தான் வந்துட்டு மாட்டிப்ப அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப நம்மளோட ஹீரோ யோசிக்கிறாரு, அது இந்த அம்மா வர இப்படி பண்ணுது, சரி ஓகே ஒரு ஐடியா வந்துட்டு போய் அந்த சூனியக்காரி கிட்ட சொல்றா, அப்படி என்னைய நீங்க ஒரு நம்பிக்கையின் பேர்ல ரிலீஸ் பண்ணி விடுங்க, நான் என்னுடைய நாட்டுக்கு போறேன். அந்த நாடு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலேவாலி, கரெக்ட், காலேவாலான்ற என்னுடைய நாட்டுக்கு நான் போறேன். அங்க தலை சிறந்த ஒரு கொல்லன் ஒருத்தர் இருக்கிறான். சோ நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். அவன் தான் வந்து இந்த மாதிரி பொருள்லாம் சூப்பரா பண்ணுவான். எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்திலேயே அவனாலதான் அந்த பொருளை பண்ண முடியும். சோ தயவு செஞ்சு என்ன அனுப்புங்க, நான் வந்து அவனை கூட்டியாந்து உங்கள்ட்ட விட்டுறேன். அப்புறம் நீங்களாச்சு அவனாச்சு என்னமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வாய்னமொயினன் சொல்ற. அப்படி இதை கேட்ட அந்த சூனியக்காரிகளையும் ஃபைனலா சரி ஓகே போ கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருது. இப்போ நம்மளுடைய வாய்னமொயினன் கிளம்பி அவருடைய அந்த நாட்டுக்கு பயணம் மேற்கொள்றாரு. போயிட்டு அந்த ஒரு கொல்லன் சொன்னா இல்லைங்களா, சோ அவனை போய் மீட் பண்றாரு. அவன் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இல் மாரினன். சோ இல் மாரினன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கொல்லன், இந்த இரும்பு சாமான்லாம் செய்யறவளால பயங்கரமான ஒரு ஹேமர் வச்சிருப்பாரு. அந்த ஹேமரும் வந்து பயங்கர பவர்ஃபுல், தார் மாதிரி. சோ அவர்கிட்ட போயிட்டு இல் மாரினன் போய் சொல்றா, அப்படி டே மாப்பிள்ள, அந்த மாதிரி ஒரு சூனியர் கல்லூரிடா, அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஷாம்போ வந்து பண்ணணும், தயவு செஞ்சு போய் பண்ணி கொடுத்துடுறா அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கு அந்த கொல்லன்னு
அதெல்லாம் என்னால முடியாது, நான் எங்க போனோம், அதெல்லாம் அந்த ஊரே பயங்கரமா இருக்கும், மனுஷனை சாப்பிடுற ஆவிகள் காட்டைகள்லாம் இருக்கும், நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே தன்னுடைய சூழ்ச்சியால 1-2 பிட்டை போட்டு போயிட்டு வாடா அதுன்னு சொல்லி ஒரு வழியா அமுச்சு வச்சிடறா. அப்படி அதுக்கும் ஒரு சில கதைகள்லாம் சொல்றாங்க. இவர் ஏதோ மரத்து மேல போய் ஏறினாராம், திடீர்னு காத்து பலமா அடிச்சுதான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படியோ சூழ்ச்சி பண்ணி அங்க போக வச்சுட்டா அப்படி. சோ இப்போ இல் மாரினன் த சூப்பர் கொல்லன் கையில ஹேமரோட எங்க வந்துடுறாருன்னா பொஜோலோ ஐலாண்டுக்கு வந்துட்டு பேசிக்கா மாட்டிக்கிறாரு. அங்க போனா அவருக்கு ஒரே பயம், ஐயோ இவன் பேச்சு கேட்டு இங்க வேற வந்துட்டோமே, எப்படா எஸ்கேப் ஆக போறோம் அப்படின்னு பாக்கும்போது அங்க நம்ம லோ ஹீ வராங்க, இந்த ராணி சொன்னாங்க சூனிகார் கிளவி. பார்த்தோன்னே இவருக்கும் அள்ளு விட்டுருது, ஆஹா கிளவி வந்துடுச்சு, என்ன பண்ண போதோ தெரியல அப்படின்னு பார்க்கும்போது அந்த கிளவி பக்கத்துல வந்துட்டு வாங்க உங்களுக்கு தான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு பயங்கரமா அன்பா இவரை ட்ரீட் பண்றாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், இது ஏதோ சூனியக்காரி கிளவி தானே சொன்னாங்க, நல்லா உபசரிப்புலாம் பலமா இருக்கு அப்படின்னு பார்த்தா மேலும் ஒரு ஷாக்கு. என்ன சொல்றாங்கன்னா அந்த கிளவி, இந்தாப்பா நீ எனக்கு தேவையான அந்த ஷாம்புவை பண்ணி கொடுத்துட்ட அப்படின்னா இந்த இடம், என் பொண்ணு அழகா இருக்கா பயங்கரமா இருக்கா, அவ எல்லாமே உனக்குதான் அப்படின்னு சொன்னோன்னே பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இல்மாரனும் ஒத்துக்கிறா. அப்படி உனக்கு அந்த ஷாம்பு தானே வேணும், நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ற. அப்படி இந்த ஷாம்பு பண்றதுன்றது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு சில பல மந்திரங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நிறைய லிஸ்ட் போடுறாங்க, இந்த ஃபைனஸ்ட் ஆஃப் அந்த ஆட்டு தோல் எல்லாம் தேவைப்படுது, அதுக்கப்புறம் இந்த பார்லேயோடைய ஒரு ரிச்சஸ்ட் பியூரஸ்ட் பார்லே தேவைப்படுது, அப்புறம் மில்க் தேவைப்படுது, அதுவும் பியூரஸ்ட் மில்க், அதே மாதிரி அன்னப்பறவையோட ஃபெதர்ஸோட டிப்பு, அது மாதிரி நிறைய என்னமோ சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு சில பல மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஷாம்பு. சரி இவர் ட்ரை பண்றாரு, சரி ஷாம்பு உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியில போட்டு தட்டுறாரு. பார்த்தா ஒரு யாரை பார்த்தாலும் வந்துட்டு அந்த கத்தி வந்துட்டு வெட்டிடும், அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கத்தி ஒன்று வருது. அதுக்கப்புறம் அந்த உழவு ஓட்டுற மிஷின் என்னென்னமோ கண்டுபிடிக்கிற. அப்படி கடைசி வரைக்கும் ஷாம்பு மட்டும் வரல. ஃபைனலா வெறியான நம்ம இல்மாரன் என்ன பண்றாரு, வரண்டா ஷாம்பு அப்படின்னு நல்லா அப்படியே பயங்கரமா பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு 3-4 நாள் பயங்கரமா வேலை பார்த்து ஃபைனலா ஆன் ஒன் ஃபைன் டே இந்த ஷாம்பு பாக்ஸை வந்து ரெடி பண்ணிடுறா. அப்படி ஸோ அந்த பாக்ஸ்ல இருந்து என்ன அன்லிமிட்டடா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தானியங்கள், இன்னொரு பக்கம் உப்பு, இன்னொரு பக்கம் வந்துட்டு காசு. இந்த மூணும் வந்துட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கும் எடுக்க அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடறா. அப்படி இதை கொண்டு போயிட்டு நம்ம லஹூஹி அட்ட கொடுத்தோன்னா அவங்க ஒரே ஷாக்கு, ஏய் சூப்பர் உப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா வந்து இதை வெளியில வச்சிருந்தா அவனை ஆட்டையை போட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு மலை உச்சியில ஒரு குகைக்குள்ள பதுக்கி வச்சிடுறாங்க. சோ இப்போ நம்ம இல்மாரினும் வந்துட்டு என்னக்கா வேலை எல்லாம் முடிஞ்சது, உங்க பொண்ணை கொடுங்க அப்படின்னு போய் பார்க்கும்போது ஓகே அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு நோ எனக்கு இவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்ரூவ்டா கட் பண்ணிடுச்சு. ஆடி பாவி உனக்காக தாண்டி இவங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபைனலா சோகத்தோடையே இல்மாரினன் அவருடைய அந்த காலேவாலா நாட்டுக்கு வந்துட்டு கிளம்பி போயிடுறாரு. ஃபைனலா டேஸ் ஓடுது, நாட்கள் ஓடுது, மாதங்கள் ஓடுது. இந்த பக்கம் அந்த சூனியக்காரி கலையோட ஐலாண்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப செழிப்போட ரொம்ப ஜாலியா சூப்பரா இருக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் நம்மளுடைய வாய்னமோயினனும் இல்மாரினும் ரொம்ப சோகத்துல, பொண்டாட்டியும் இல்ல காசும் இல்ல, என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அப்பதான் ஒரு வெறி ஒண்ணு வருது, ஏய் இந்த கிளவினால எல்லாமே நாசமா போச்சு, நம்ம போயிட்டு அந்த லோவி கிளவி வந்துட்டு போய் கேட்போம், ஒண்ணு எனக்கு அந்த பொட்டியை கொடு அல்லது அந்த பொட்டியிலிருந்து வந்த செல்வத்துல பாதியை கொடுன்னு சொல்லிட்டு ஒரு வேகத்தோட கிளம்பி போறாங்க. 2 பேர் போனா கொஞ்சம் சின்ன கூட்டமா இருக்கு இல்லையா, அதனால கூட இன்னொரு ஆளையும் சேர்த்துக்கிறாங்க. அந்த ஆள் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லெமின் காய்னன். இவர் வந்து நல்ல ஒரு போட் ஓட்டுற ஒரு நபர், நல்ல ஒரு பிரேவான ஒரு ஆளும் கூட. சோ இப்போ 3 பேரும் போயிட்டு அந்த பொகோலா ஐலாண்டுக்கு போறாங்க. போயிட்டு அந்த கிளவியை பார்த்து, ஏய் கிளவி ஒழுங்கா வந்து இதெல்லாம் நியாயம் இல்ல, நீ சூப்பரா இருக்கிற, நாங்க நாசமா போயிட்டோம், எனக்கு நீ என்ன பண்ற, ஒழுங்கா அந்த ஷாம்பு பாக்ஸ கொடுத்துரு, அல்ல கொடுக்க மாட்டியா, நீ உங்ககிட்ட இருக்கிற அந்த சொத்து அந்த செல்வங்கள் இதெல்லாமே எங்களுக்கு வந்துட்டு ஒரு பாதி நீ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம லவ்வி கிளைய வந்துட்டு ஒரு சிரிப்பை போட்டுட்டு, ஏய் போங்கடா டுபாகூர்ஸ் அப்படின்னு வந்துட்டு தன்னுடைய அந்த ஆபிகள் கூட்டம் காட்டேரிகள் கூட்டத்தெல்லாம் வந்துட்டு இவங்க மேல ஏவியோட பாக்குது. அந்த டைம்ல இந்த வண்டாரா நம்ம போயிட்டு நான் சொன்ன இல்லைங்களா அந்த வானமொழியன் ஒரு பயங்கரமான ஒரு போயிட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவருடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு வாசிக்கிறாரு. வாசி சொன்ன லவ்வியில இருந்து பொண்ணுல இருந்து அந்த ரத்த காட்டேரி எல்லாம் வந்துட்டு தூங்கிடுது. தூங்கினோடனே இதான்டா டைம்னு சொல்லிட்டு மலை உச்சியில் இருக்கிற அந்த பொட்டி ஷாம்போ பொட்டியை தூக்கிட்டு கப்பல் வழியா எஸ்கேப் போயிடுறாங்க. மிஷன் சக்சஸ்ஃபுல். இப்படி முடிஞ்சா அப்படி நல்லா இருக்கும். இங்கதான் இருக்குது ஆப்பு. சோ இந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம புதுசா வந்த கூட்டாளி ஒருத்தர் இருக்காரு இல்லைங்களா,
பேர் டக்குன்னு மறந்து போச்சு. லெமின் காயினன் இவர் என்ன பண்றாருன்னா, தலைவரே எப்பேற்பட்ட சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்கோம், ஒரு பாட்டு ஒன்று எடுத்து விடுறது அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம வானமோகன் வந்துட்டு சும்மாரியா அதெல்லாம் வேணாம், நம்ம வந்துட்டு எதா இருந்தாலும் நம்ம ஊருக்கு கண்ட்ரிக்கு போயிட்டு அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா, ஆனால் நம்மளுக்கு ஒரே ஆர்வம், ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம், போர் அடிக்குது, கப்பலில் வேற போகிறோம், ஒரு பாட்டை போட்டால் தான் அப்படியே மஜாவாக இருக்கும் அப்படின்னு ஒரு மூடில் இருக்கிறாரு. ஃபைனலாக பொறுக்க முடியாமல் ஒரு சில நேரத்துக்கு அப்புறம் நம்ம இவரே பாட ஆரம்பிச்சிட்டாரு. லெமின் காயினே வந்து பாட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் பாடினதை கேட்டு ஒரு கிரேன் ஒன்று வந்துட்டு அண்ணன் இது வந்துட்டு கத்திருது. ஒரு கிரேன் பரவாயில்ல கத்துனத உடனே அங்க தூங்கிட்டு இருந்தான், ஐலாண்ட்ல தூங்கிட்டு இருந்த அந்த நம்ம லூஹி அவங்களோட படைகள்லாம் வந்து முடிச்சுட்டு என்னையாடா ஏமாத்திட்டு போறேன்னு சொல்லிட்டு லவ்ஹி அப்படியே ஒரு டிராகன் மாதிரி வந்துட்டு தான் உடம்ப மாத்திக்கிட்டு முதுகுல படைகள்லாம் ஏத்திக்கிட்டு வந்துட்டு அப்படியே பறந்து வராங்க போர் செய்யறதுக்கு. இந்த பக்கம் இவங்களுக்கு அள்ளு விட்டுருச்சு. ஆய வச்சுட்டு சும்மா இருக்கு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள லைட்டா ஒரு தகராறு முடிஞ்சு லவ்ஹிய ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போ சில சண்டைகள்லாம் போகுது, பயங்கர இதான் போகுது, இடிக்குது, மழை பெய்யுது, ஏதாவது சண்டையெல்லாம் போடுறாங்க. ஃபைனலா சண்டையோட முடிவுல லவ்ஹி அப்படியே அந்த சாம்போ பாக்ஸை கவிட்டு அப்படியே திருப்பி பறந்து போற டைம்ல நம்ம வானமோகன் வந்துட்டு லஹியோட காலை வெட்டிடுற, அப்படி அந்த ஃபிங்கர்ஸ், லெக் ஃபிங்கர்ஸ். ஸோ அப்படியே வெட்டினோடனே அந்த பொட்டியும் வந்துட்டு அப்படி கீழே விழுந்துருது. அன்பார்ச்சுனேட்டா அந்த பொட்டி விழுந்தது கப்பல் கீழே, கப்பல் மேல இல்ல, தண்ணிக்குள்ள வந்துட்டு ஒரு மாதிரி செதறி கீழே விழுந்துருது. அண்ட் அப்படியே ஆழத்துல போயிட்டு அந்த கடல் ஆழத்துல இருக்குது. அது எந்த ஒரு மோட்ல இருக்கு அப்படின்னா, அந்த உப்பு அன்லிமிட்டடா உப்பு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு மோட்ல வந்துட்டு இருந்துச்சு போல. ஸோ அதனாலதான் வந்து கடல் இன்ன வரைக்கும் பயங்கரமா உப்பு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனாலதான் கடல் பயங்கரமா உப்பு கறிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஓகே சரி, ஓகே அவ்வளவுதான். தட்ஸ் இட் ஃபார் டுடே. கடல் எப்படி உப்பு ஆச்சுன்றதுக்கு நிறைய கதைகள் நான் ஆல்ரெடி சொன்னேன். அதுல ஒன் ஆஃப் த கதை இது எனக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருந்துச்சு. இந்த பாக்ஸ் கீக்ஸ், ஒரு நம்ம இந்த கிரீக் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு கதையும் தான். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு ஸ்டோரியில் மீட் பண்ணுகிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பபாய்.